Hi friends, welcome to our Excel Lab channel. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெயினா VLOOKUP versus XLOOKUP. What is the difference between VLOOKUP and XLOOKUP? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் VLOOKUPனா என்னன்னு பார்க்க போறோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் XLOOKUPனா என்னன்னு பார்க்க போறோம். சேம் ஹவு டு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்ல போறோம். Then finally, what is the difference between VLOOKUP and XLOOKUP ன்னு பார்க்க போறோம். இதுல வந்து எது வந்து பெஸ்டா இருக்குன்ட்டு ஃபைனலா இந்த வீடியோல கன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ மெயினா வந்து VLOOKUPனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். VLOOKUPனா என்னன்னா நம்ம பர்டிகுலரா ஒரு டேபிள் அரேல இருந்து ஒரு வேல்யூவை வந்து ஃபைண்ட் பண்ணி கெட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து VLOOKUP யூஸ் பண்ண போறோம். மெயினா VLOOKUPனா என்னன்னா வெர்டிகலா லுக்அப் பண்றதுக்கு தான் VLOOKUPன்னு பேரு. ஸோ அதுதான் வந்து வெரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல VLOOKUPன்னு சொல்றோம். அண்ட் சிமிலர்லி XLOOKUPங்கிறது வந்து மோர் டைனமிக்கா இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஸோ இது வந்து போத் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிகலி இது வந்து சர்ச் பண்ணி வேல்யூ நம்மளால கெட் பண்ண முடியும் XLOOKUPல. ஸோ இதில் வந்து எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது நான் லேட்டர் பார்ட்டில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டேன். பேசிக்கலாக என்ன பண்ணால் போத் ஆர் சேம் ஒன்லி, பட் VLOOKUPங்கிறது வெர்டிகலாக வந்து டேட்டாவை அந்த பர்டிகுலர் டேபிள் அரேலேருந்து கெட் பண்ணி கொடுக்கும். XLOOKUPங்கிறது போத் வெர்டிகல் அண்டு ஹரிசாண்டலிலும் சர்ச் பண்ணி நமக்கு வேல்யூவை கெட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அந்த ஃபார்முலா ஃப்ரேஸ் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக இப்போ ஃபார் சாம்பிளுக்கு வந்து நான் வந்து இந்த டேட்டா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மெயினாக வந்து இதில் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன ஐடிலாம் இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடிக்கு நம்ம வந்து சேலரி என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த எம்ப்ளாய் ஐடி 001ஓட சேலரி என்னன்னு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளா VLOOKUP டைப் பண்ணிட்டு லுக்அப் வேல்யூ நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்க போறோமோ அதுதான் லுக்அப் வேல்யூ. இப்போ கரண்டா நம்ம என்ன பண்ண ஐடி பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதுதான் நமங்களோட லுக்அப் வேல்யூ. ஒன்ஸ் கமா அண்ட் டேபிள் அரே, எந்த டேபிள்ல இருந்து எந்த ரேஞ்ச்ல இருந்து நம்ம வந்து வேல்யூ கெட் பண்ண போறோமோ அதுதான் டேபிள் அரே. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எம்ப்ளாய் ஐடியில இருந்து சேலரி வரைக்கும் நமக்கு கெட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து டேபிள் அரே இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கமா காலம் இன்டெக்ஸ் நம்பர். காலம் இன்டெக்ஸ் நம்பருங்கிறது வந்து நமக்கு வந்து எத்தனாவது காலம் வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நேம் வேணும்னா நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வேணும் எனக்கு அலைஸ். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து 2ன்னு போடணும். எத்தனாவது காலமா இருக்கு ஐடியில இருந்து சேர்த்து 1 and 2 இருக்கு. எனக்கு வந்து இப்போ சேலரி எடுக்க போறோம். ஸோ அதனால இப்போ வந்து நான் 4 போடுறேன். கமா the லாஸ்ட் பார்ட் வந்து எந்த மாதிரி வேல்யூ வந்து மேட்ச் பண்ணணும்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட் மேட்சா அப்ராக்சிமேட் மேட்சா. ஸோ இப்போ எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ அதனால நான் 0 போடுறேன். க்ளோஸ் பண்ணிடணும். என்டர் பண்ணோடனே நமக்கு வந்து 50,000 வந்து சேலரி வந்து காட்டுது. ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக சேஞ்ச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ கெட் பண்ண போகுது. இந்த சேம் லாஜிக்கை இப்போ XLOOKUPல பார்க்க போகிறோம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். XLOOKUP எப்படின்னா சேம் ஃபங்க்ஷனல் தான். ஸோ XLOOKUP லுக்அப் வேல்யூ சிமிலர் நம்ம எந்த பேஸ் பண்ணி எடுக்க போறோமோ அதுதான் XLOOKUP. ஸோ அதோட அதான் லுக்அப் வேல்யூ. ஸோ அது செலக்ட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து லுக்அப் அரே. சிமிலர்லி நம்ம என்டையர் டேபிள் செலக்ட் பண்ணோம்ல, இதுல வந்து என்டையர் டேபிள் செலக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து எந்த அத காலமோட அந்த ரேஞ்ச் மட்டும் செலக்ட் பண்ணா போகுது லுக்அப் அரே. ஸோ இப்போ வந்து ஐடி செலக்ட் பண்ணிருக்கேன். எந்த அரே காலம்ல இருந்து செக் பண்ணுமோ அது என்டையரா அந்த காலம் மட்டும் செலக்ட் பண்ணா போதும். செகண்ட் வந்து ரிட்டர்ன் அரே வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்பெல்லாம் காலம் எத்தனாவது காலம் வேணும் கவுண்ட் பண்ணி மேனுவலா என்டர் பண்ணோம். நம்பர் 4, 5 and அது டைனமிக்லாம் இல்லை. ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா நம்ம இதுல வந்து எந்த நமக்கு வேல்யூ வேணுமோ அதை செலக்ட் பண்ண போறோம். எந்த அரேயோட வேல்யூ வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு இதுல வந்து நேம் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் பர்டிகுலரா அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து இஃப் நாட் ஃபவுண்ட் ரைட் இதை வந்து நான் உனக்கு லேட்டர் பார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சோன்னா எனக்கு என்னென்ன வருதுன்னா அவர் நேம் வந்து டயானான்னு வருது. ஸோ கரெக்டா இது வந்து இந்த பேஸ் பண்ணி இங்க சேலரி எடுத்திருக்கேன், இது டயானான்னு பேர் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இதுல உள்ள
ஃபங்க்ஷனாலிட்டி இப்படிதான் ஒர்க் ஆகுது போத். இப்போ வந்து கீ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். வாட் இஸ் த கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் VLOOKUP அண்ட் XLOOKUP? see ஃபார் எக்ஸாம்பிள் VLOOKUP எப்படிங்கிறது வந்து லெஃப்ட் டு ரைட் மட்டும்தான் லுக்அப் பண்ண முடியும். ரைட் டு லெஃப்ட் வந்து லுக்அப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி இருக்கு, இதுல இருந்து இந்த சைடு உள்ள வேல்யூ மட்டும்தான் என்னால கெட் பண்ண முடியும். இந்த பக்கம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வச்சு ஐடி கெட் பண்ணுன்னு சொன்னா VLOOKUPல அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. அப்படி நம்மளால வேல்யூ கெட் பண்ண முடியாது. பட் XLOOKUPல நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா காலம் நம்பர்ஸ்லாம் ரெஃபர் பண்றது இல்ல, ஒன்லி அரேஸ் தான் செலக்ட் பண்றோம், ரிட்டர்ன் அரே. ஸோ அதனால XLOOKUPல நம்மளால போத் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்மளால லுக்அப் பண்ண முடியும். ஸோ அதான் இங்க போட்டு வச்சிருக்கேன். search only for left to right in VLOOKUP. In XLOOKUP both direction we can able to get the data. So similarly, and second difference is the, for example in table la the overall table la நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காலம் இன்செர்ட் ஆகுது, அது டெலீட் ஆகுது, ஏதாச்சும் ஒரு ரோ டெலீட் ஆகுதுன்னா அந்நேரம் வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் ஃபார்முலா வந்து அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் இந்த ரேஞ்ச் வந்து டேபிள் ரேஞ்ச் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதும்போது டைனமிக்கா அந்த ஃபார்முலா அஃபெக்ட் ஆகும். இன் XLOOKUPல அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆட் பண்ணாலும் டெலீட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அரேக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நோ சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் ஆட் பண்றேன். எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் இங்கே 4 தான் கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன வரணும், இப்போ சேலரி தான் கொடுக்கணும். ஒரு காலம் இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு 4th காலமா என்ன ஆயிடுச்சுன்னா டிபார்ட்மெண்ட் மாறிடுச்சு. அதனால இங்க வந்து நமக்கு என்ன வருதுன்னா மார்க்கெட்டிங்னு வருது. பட் இன் XLOOKUPல நான் இந்த டைனமிக்கா சேஞ்ச் ஆனாலும் எனக்கு எந்த இதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது அலைஸ் நேம் இருக்கிறதுனால உங்களுக்கு அது கன்ஃபியூஸா இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஹச் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு சேலரி தான் எடுக்க போகுது, அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு காலம் இன்சர்ட் பண்ணாலும் எனக்கு வந்து இங்க blank வேல்யூ தான் வருது, 4th காலமா, அதனால blank வருது. இங்க வந்து எனக்கு சேலரியில எந்த சேஞ்சுமே நடக்கல. இதுதான் XLOOKUPல உள்ள டைனமிக்கா நமக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு இந்த காலம் எடுத்துட்டேன். ஸோ இதுதான் செகண்ட் டிஃபரன்ஸ். break if column is inserted but target specific column, so no changes. And third one is more important, வந்து என்னன்னா VLOOKUPல error handling கிடையாது, பட் XLOOKUPல இன்பில்ட்டாவே error handling ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு அந்த ஃபோர்த் பார்ட் வந்து லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி. ஸோ இதுல வந்து ரிட்டர்ன் அரே இருக்கு. ஸோ ரிட்டர்ன் அரேக்கு அப்புறமா if not found, இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ஃபவுண்ட் ஆகல அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள, அப்படி இருக்கும்போது எரர் தான் VLOOKUPல த்ரோ பண்ணும். பட் இன் XLOOKUPல நம்ம அந்த எரர்ல ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து நம்ம என்ன கமெண்டோ வேல்யூ பாஸ் பண்றோமோ அந்த வேல்யூ வந்து கெட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஐடி நாட் ஃபவுண்ட் சொல்றேன். இப்போ வந்து ஐடி மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, ஐடி இல்லைன்னா ஐடி நாட் ஃபவுண்ட்னு மேட்ச் ஆகலன்னு சொல்லி த்ரோ பண்ண சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன ஐடி இருக்கு, 106 இல்லை. ஸோ 106 செலக்ட் பண்ண உடனே இன் VLOOKUPல இந்த ரேஞ்சில் வந்து எரர் அடிக்கு. பட் XLOOKUPல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் வந்து இப்படி த்ரோ பண்ணுது. VLOOKUPலயும் நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணலாம், பட் இன்பில்ட்டா நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம செப்பரேட்டா இன்னொரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னா நார்மலா if error யூஸ் பண்ணுவோம். if இந்த ஃபங்க்ஷன் ஏதாச்சும் எரர் அடிச்சிச்சுன்னா நம்ம வந்து if error ஹேண்டில் பண்ணி இப்போ வந்து ஐடி நாட் ஃபவுண்ட் இப்போ அடிச்ச உடனே ஸோ இப்போ வந்து இந்த ஹேண்ட்லிங் ஃபண்ட் வந்து செப்பரேட்டா தான் யூஸ் பண்ண முடியுது. இதுல வந்து செப்பரேட்டா இல்லை, இன்பில்ட்டாவே இருக்கு. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் VLOOKUP அண்ட் XLOOKUP. சி இங்க வந்து நான் ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து same things but it will be more useful for everyone. So key difference வந்து flexibility, easy for use and error handling.
இதுதான் XLOOKUPக்கும் VLOOKUPக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னதுதான். VLOOKUP can search both vertical and horizontal, but in VLOOKUP only for vertical only. XLOOKUP does not require any specific column in text, making the error phenomenon. But here அதான் செகண்ட் வந்து எரர் ஹேண்ட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இன்பில்ட்டாவே இருக்கு. ஸோ அதனால எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது VLOOKUP கம்பேர் பண்ணும்போது XLOOKUP தான் மோர் டைனமிக்காகவும் எரர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ மோர் பவர்ஃபுல் லுக்அப் இன் எக்ஸல் நவ் XLOOKUP only. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோர் சப்போர்ட் இந்த சேனலுக்கு தாங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். See you on more videos like Excel tips and shortcuts and other comparison between other functions. Thanks friend, thanks for the support.